நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். யாரும் சொல்லாத செவ்வாய் புகானுடைய ரகசியத்தை இந்த பதிவில் சொல்லப் போகிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. பரபாவ வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி ஒரு 43 நாட்கள் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆங்கில தேதிப்படி 19/6/2026 முதல் 1/8/2026 வரை ரிஷபராசியில் செவ்வாய் புகான் வந்து சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் புகானை பற்றி செவ்வாயுடைய ரகசியத்தை காணலாம். செவ்வாய் அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் பொதுமக்கள் வந்து செவ்வாய்க்கிழமையா அதில் வந்து எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, செவ்வாயோ வெறுவாயோன்னு போயிடும் அப்படின்னு பயந்துக்குவாங்க. பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் திருமணம், காது குத்து, கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான சுப காரியங்கள் செவ்வாய்க்கிழமையில் செய்வது இல்லை. செவ்வாய் பகவான் வந்து மங்களக்காரகன், திருமணக்காரகன், பெண்களுக்கு வந்து கலத்தரக்காரகனாக செவ்வாய் பகவான் வருகிறார். ஆண்களுக்கு வந்து செவ்வாய் வந்து தைரியத்தையும் வீரத்தையும் அளிக்கக்கூடியவர். செவ்வாய் அப்படின்னால அதிக கோபம், முரட்டுத்தனம், அதிக கோபம், ஆத்திரம், பிடிவாதம் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் வந்து மிக கடுமையானது, கொடுமையானது. பலருக்கு வந்து 40, 45, 50, 55 ஆனாலும் திருமணம் என்பது ஒரு எட்டாக்கனியாகவே திருமணம் நடைபெறாமலே பலருக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது. செவ்வாய் தோஷம் வந்து திருமணத்திற்கு மட்டும் இல்லை, வேலை, தொழில், உத்தியோகத்திற்கும் செவ்வாய் தோஷம் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. செவ்வாய் வந்து நிலமகன். செவ்வாய் வந்து ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் வீடு, இருப்பிடம், சொத்து சார்ந்து பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். செவ்வாய் புகான் வந்து சனியோடு சேர்ந்தால் அந்த ஜாதகன் வந்து தைரியத்தை இழப்பார், தன்னுடைய சகோதரனை இழப்பார், தன்னுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதையை இழப்பார். ஜாதகன் வந்து ரோசத்தால், பிடிவாதத்தால் பூர்வீக சொத்தையே ஒரு காலகட்டத்தில் இழந்து விடுவார். வேலை, தான் சம்பாதித்த பணத்தையும் செவ்வாய் தோஷம், செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர் ஒரு காலகட்டத்தில் இழப்பார். செவ்வாய் வந்து ஆயுதங்களால், வண்டி வாகனங்களால் பார்த்தீங்கன்னா விபத்து, ஆயுதங்களால் காயம், வெட்டு, அறுவை சிகிச்சை என்று உடல் வந்து வேதனைப்பட வைத்திரும். செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருந்தால், ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கெடாமல் நல்ல நிலையில் இருந்தால் போலீஸ், இராணுவம், மருத்துவம், மின்சாரம், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் அந்த ஜாதகன் வந்து ஓயாமல் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த வேலையில்லாம் மிக சிறப்பாக செயல்படுவார். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இயந்திரம், வண்டி வாகனங்கள் ஓட்டுநர் ஆக முடியும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தான் விவசாயம், ஆடு மாடு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் கெட்டு விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு வீடு, நிலம், சொத்து சார்ந்து, சகோதரன் சார்ந்து, உடம்புல வந்து இரத்தம் சார்ந்து பிரச்சனைகள் வந்து கூடுதலாக வந்துடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் வந்து கெட்டு விட்டார் என்றால் பூமியில் உயிர் வாழும் வரை பிரச்சனையை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது மங்களங்கள் இல்லாமல் போயிடும். மேசம், விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய். மேசம், விருச்சிகம், மகரம், மிதுனம், கன்னி இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சார்ந்து பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. 12 ராசி அன்பர்களுக்கும் விரிவாக தனித்தனியாக
செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். விருச்சிக ராசி வந்து காலபுருஷனுக்கு 8வது வீடு, மேசம் வந்து காலபுருஷனுக்கு 1வது வீடு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காலில் வந்து அடிபடும், அப்படி இல்லைன்னா தலையில் வந்து அடிபடும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் விபத்தில்லாத விருச்சிகமில்லை என்று ஜோதிடத்தில் பழமொழியே உண்டு. விருச்சிகத்தில் ஒரு குழந்தை, ஆணோ பெண்ணோ, விருச்சிகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலே அந்த குடும்பத்தில் விபத்து, அறுவை சிகிச்சை, காயங்களை வந்து இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் எடுத்துக்குவாங்க. குடும்ப நபர்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் பார்த்துக்குவாங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 6ஆம் அதிபதி 7வது வீட்டிற்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். காலபுருஷனுக்கு 2வது வீட்டில், விருச்சிக ராசிக்கு 7வது வீட்டில் அடுத்த 43 நாட்கள் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். மங்களக்காரகன் 7வது வீட்டிற்கு வரும்போது, உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 7வது வீட்டிற்கு வரும்போது படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி நல்ல சம்பாதத்தில் நல்ல வேலையில் அமர போகிறீங்க. மங்களக்காரகன் 7வது வீட்டில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வரன் பார்த்தீங்கன்னா வரன் உடனே செட் ஆகும். மங்களக்காரகன் 7வது வீட்டிலே இருக்கும்போது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அடுத்த 43 நாட்கள் குடும்பத்தில் வந்து சுப மங்கள காரியங்கள் நடக்கும். கலத்தரஸ்தானத்திலே கோச்சாரத்தில் செவ்வாய் வரும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்கள் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க. திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பிடிவாதம், ரோசம் வந்து கொஞ்சம் கூடுதலாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வரும். விருச்சிக ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான உடல் உழைப்பு, கண் வலி, தலைவலி, முகம் சார்ந்த பிரச்சனை, மூக்கு, வாய், தொண்டை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடணும். காரமான உணவுகள், உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா வாந்தி வரும், வயிற்றால போகும், குடல் சார்ந்த பிரச்சனைகளும் வரும். விருச்சிக ராசிக்கு 6ஆம் அதிபதி 7வது வீட்டிற்கு வரும்போது திருமணமானவர்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க. காரமான உணவுகள், உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க. குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தைரியத்தையும் அதிக ரோசம், கோபத்தையும் செவ்வாய் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். விருச்சிக ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் சிம்ம ராசியை பார்வை செய்வார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் கூடுதலாக அதிக உழைப்பு, கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அடுத்த 43 நாட்கள் இருக்கும். சிம்ம ராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது அரசு உதவிகள் கிடைக்கும். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் இப்படி பார்க்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி பண்ணலாம். அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசியை செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். ஜென்ம ராசியை ஜென்ம ராசிநாதன் பார்வை செய்யும்போது கண்டிப்பாக வண்டி வாகன போக்குவரத்து, நெடுஞ்சாலையில் பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு விபத்து என்பது, உங்களுக்கு வந்து காயங்கள் என்பது கூடுதலாக செவ்வாய் பகவான் மூலம் கொடுத்து விடும். விருச்சிக ராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது குடும்ப பெண்கள் வீட்டில் வந்து குழம்புக்கு வந்து காய்கறி அறியும் போது கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போது கவனம் தேவை. இல்லைன்னா வந்து காய்கறி அறியும் போது கையில் அறுத்துக்குவீங்க. ஒரு சொட்டு ரத்தனாச்சும் வெளியேறக்கூடிய சூழ்நிலை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அடுத்த 43 நாட்கள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 2வது வீட்டின் மேல் விழுகிறது. 2வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு ரகசியமாகவே
குடும்ப நபர்களிடம் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. உங்களுடைய வெளிப்படைத்தன்மை இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களிடம் இருக்காது. மங்களக்காரகன் செவ்வாய் வந்து 2வது வீட்டை பார்வை செய்யும்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் விருச்சிக ராசி என்பதற்கு உண்டு. செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது 6 படை முருகன் ஸ்தலங்களுக்கு நீங்கள் வந்து முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. முருகனுடைய அருள் பரிபூரணமாக விருச்சிக ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.